ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 பப்ளிக் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி நேற்று நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 8 மார்க் போனஸ் மார்க்கு வழங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்தெந்த கொஸ்டின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நேற்று நடந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அதில் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 1 வேர்டு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு சில 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே ஆப்ஷனை மாற்றி கேட்டிருந்தாங்க. சில 1 வேர்டு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் விச் அமங் த வில் நாட் பி ஹைட்ராலஜிட் அப்படின்றதில் பார்த்துட்டிங்கன்னா சோடியம் குளோரைடு அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஆனால் இந்த சோடியம் குளோரைடு வந்து புக்கில் எக்ஸாம்பிளாக கொடுக்கவே இல்லை, எந்த ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுக்கல. ஆனால் அதுக்கு சோடியம் நைட்ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக அமோனியம் நைட்ரேட் கூட சில பேர் போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் பேரில் சோடியம் குளோரைட் இந்த 1 வேர்டு வந்து ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இது டைரெக்டாக யாராலையும் எழுத முடியாத 1 வேர்டு. ஓகேங்களா, இது மாதிரி சில 1 வேர்டு வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து மார்க்குகள் வழங்குவாங்களா அப்படின்னா வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா இன்டீரியரில் கேட்குறது எப்பயுமே இருக்கிறது தான். ஸோ NaNO3ன்றது ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் மாதிரி NaClலும் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் சேர்ந்து வந்து கிடைச்ச சால்ட். ஆனால் அதுக்கு மார்க் வழங்கலை. ஆனால் உங்களுக்கு ஒரு 3 மார்க்கு டெஃபினட்டாக வர வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டினில் நமக்கு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் கோபால்ட்டுக்கு வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வர்ற மாதிரி காம்ப்ளெக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் கோபால்ட்டுக்கு வந்து +5 வராது, +3 தான் வரும். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் வந்து சில பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகி எழுதியிருப்பாங்க. அதனால் அந்த கொஸ்டின்ஸுக்கு கம்ப்ளீட்டாக மார்க் வழங்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் அது கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து ராங்கு தான். கோபால்ட்டுக்கு அப்புறம் அதாவது CN ட்வைஸ்ன்னு இருக்கும். அதாவது கொஸ்டின் நம்பர் 33ல் EN ட்வைஸ் வரணும். ஆனால் CN கொடுத்துருந்தாங்க, CN ட்வைஸ்ன்னு தப்பாக கொடுத்துருந்தாங்க. அதனால் ஆக்சிடேஷன் நம்பர் மாறுறதுனால இந்த கொஸ்டினுக்கு 3 மார்க் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கம்பல்சரி கொஸ்டின் 33 அட்டன் பண்ண எல்லாருக்குமே, யாரெல்லாம் அட்டன் பண்ணிங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 3 மார்க் வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவங்க வந்து அந்த PG டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து டைரக்டரேட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து 5 மார்க் கொஸ்டினில், அதாவது 38வது கொஸ்டினில் சப்டிவிஷன் Bயில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக், அதாவது காம்பவுண்ட் C வந்து ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் கொடுத்துருக்கணும், அதோட ப்ளஸ் வாட்டரும் ரியாக்ட் ஆகணும், டெம்பரேச்சரும் மென்ஷன் பண்ணணும். இந்த இதை வந்து பர்டிகுலராக சொல்லலை. அதில் டேபிள் வினிகர் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்ததுனால பசங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகியிருப்பாங்க. அதனால் அந்த இதுக்கும் மார்க் வழங்கணும்னு கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு ஃபுல் 5 மார்க் கொடுப்பாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த காம்பவுண்ட் Cக்கு அப்புறம் வரக்கூடிய 2 காம்பவுண்டுக்குமே அவங்க மார்க் வழங்கலாம். ஸோ அந்த வகையில் ஒரு 2 மார்க் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பாதி எழுதிருந்தால் கூட ஒரு 2 மார்க் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பாதி எழுதுனதுக்கும் ஃபுல் மார்க்கும், ரிமைனிங் 2 காம்பவுண்ட் C and D கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 மார்க்கும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் நமக்கு வந்து 8 மார்க் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் அந்த கொஸ்டின் 38 அட்டன் பண்ணியிருந்தாலே 5 மார்க் கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 8 மார்க் போனஸ் மார்க் கேட்டு நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய PG டீச்சர்ஸ்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவங்க கேட்டிருக்கிறது நியாயம்தான். ஏன்னா இந்த 2 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் 1 மார்க்கில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. பட் அதுக்கு அவங்க மார்க் கேட்கல. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னா 8 மார்க் வந்து போனஸ் மார்க் அட்டன் பண்ணவங்களுக்கு. இப்போ 33 நம்பர் போட்டு அதில் அட்டன் பண்ணவங்களுக்கு 3 மார்க்கும், 38ல் B போட்டு அதில் அட்டன் பண்ணவங்களுக்கு 5 மார்க்கும் கொடுக்குறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது ஆன்சர் கீ வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ போடும்போது நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஈஸியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சா, இல்லை அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்களா, 33வது கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, 38ல் B அட்டன் பண்ணியிருக்கீங்களான்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.